ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். இந்த வசனத்தை பவுல் யாருக்கு சொல்லுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒரு கணவன் மனைவிக்கு சொல்லப்பட்ட வார்த்தையாக கூட இது இருந்தாலும், எங்கெல்லாம் கணவன் மனைவி என்கிற பதங்கள் கையாளப்படுகிறதோ, அது புதிய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, அது பழைய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, அந்த கடைசியில் பவுல் எழுதும்போது சொல்லுவார், இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்கிறேன். மணவாட்டியாகிய சபையினுடைய அந்த இருதயம் சமாதானமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் கொடுக்கிற அந்த மிகப்பெரியதான ஒரு ஒரு சொத்து, ஒரு கிருபை என்ன அப்படின்னு சொன்னால், எந்த காரியங்கள் இருந்தாலும் அந்த சமாதானம் என்கிற ஒரு காரியம். சமாதான கர்த்தர், அவர் சமாதான பிரபுவாய் உலகத்திலே வந்தார். ஆமாம், நமக்கு எது இருந்தாலும் அது நிறைவு இல்லை. சமாதானம் நம் இருதயங்களிலே இருக்கணும். அதுதான் ஆண்டவர் உலகம் கொடுக்கக்கூடாத ஒரு சமாதானத்தை தருகிற தேவன். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே இந்த இணைப்பிலே கொடுகையிலே இணைந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் ஆண்டவர் அந்த சமாதானம் என்கிற காரியத்தை, சமாதானம் நதி போல புறப்பட்டு வர, அலங்கத்திற்குள்ளே சமாதானம், அரண்மனைக்குள்ளே சுகம், இந்த காரியங்களை ஆண்டவர் நமக்கு தருவாராக. கிருபையுள்ள தேவன். ஒருவேளை அந்த காரியத்தில் குறைவுகள் இருக்கிறதா, ஒரு நம்முடைய ஆத்மாவிலே சமாதானம் இல்லாமல் சில சூழ்நிலைகளால் நாம் காயப்பட்டு இருக்கிறோமா, கலங்குகிறோமா, இல்லை குடும்பத்தில் சில காரியங்கள்னால, ஆண்டவர் நீங்கள் விசுவாசிங்க, இந்த காலை வேளையிலே சமாதான கர்த்தராய் எகோவா ஷாலோமாய் நம் மதியிலே அவர் கடந்து வருவார். தலைகளை தாழ்த்தி வார்த்தைக்கு நேராக நம்ம ஜெபிக்கலாம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல தெய்வமே, இந்த காலை வேளையிலே அப்பா உம்முடைய நாமத்தை உயர்த்தி நாங்கள் ஆண்டவரே இம்மட்டுமாக ஆராதித்தோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் உம்முடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்கிறோம். ஆண்டவரே, அடியாளை மறைத்து கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, நீங்க வெளிப்படுங்க. எவ்வளவு வேணும் ஆண்டவரே, நான் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும். இந்த வார்த்தைகள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை பிரயோஜனமாய் மாற்றுங்கப்பா. சகல துதிகன மகிமைகளை உமக்கு ஏறெடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் கூட ஒரு கதையை உங்களுக்கு சொல்லிட்டு செய்தி வேலைக்கு நேராக கடந்து செல்லலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு கதை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ஒரு குடும்பம். கதைன்னா இப்படி தான் ஆரம்பிக்கும் இல்லை? நம்ம ஸ்கூல் டேஸுக்கு நேரம் உங்களை நான் கூட்டிகிட்டு போக நான் விரும்புகிறேன். எல்லோரும் அப்படியே உங்கள் பள்ளி பருவத்திற்கு நேராக கடந்து செல்லுங்க. ஒரு ஊரில் ஒரு அழகான ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் அம்மா, அப்பா, ஒரு குட்டி பையன். நம்ம ஞானஜோதி சிஸ்டர் ஃபேமிலி மாதிரி அப்படின்னு நினச்சிக்கலாம். நம்ம டேவிட் ராஜ் பிரதர் குடும்பம் மாதிரி ஒரு பையன், ஒரு குட்டி பையன். அப்போ பாருங்கள், இந்த குட்டி பையன் எப்போவும் என்ன செய்வானா, அவனுடைய அந்த ஸ்கூல் லீவு விடும்போது அவங்க அம்மாச்சி வீட்டுக்கு போகிறது வழக்கம். அது எப்படி அப்படின்னா, அவன் ட்ரெயினில் போவான். அவங்க அப்பா கூட்டிகிட்டு போய் அவனை விட்டுட்டு அந்த லீவு நாளில் அவங்க அம்மாச்சி வீட்டுக்கு போயிட்டு, இல்லை நம்மளும் அப்படி தானே, நம்மளுடைய லீவு விட்டால் எப்படா நம்ம போகலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். அதே போல் இந்த பையனும் அப்படி தான் அப்படின்னு நினைப்பான். அப்போ ஒரு நாள் அந்த பையன் அவங்க அப்பாட்ட சொல்கிறான், அப்பா எனக்கு லீவு விட்டுருச்சு, ஆனால் இந்த டைம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் தனியாக போகணும், நீங்கள் வேண்டாம்ப்பா, நான் பெரிய பையனாயிட்டேன், நான் வளர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அவங்க அப்பா கூட கேட்குறான். அவங்களுக்கு மனசே இல்லை பையனை விடுறதுக்கு தனியாக. சரி, ரொம்ப இவன் இப்படி சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேப்பா ரைட், நான் உன்னை ஸ்டேஷனில் நான் உன்னை ட்ரெயின் ஏற்றி விடுறேன், டிக்கெட்டெல்லாம் வாங்கி கொடுத்து நீ உட்காந்துக்கோ, நீ அங்கே அம்மாச்சி தாத்தா நிற்பாங்க, உன்னை அவங்க ரிசீவ் பண்ணிக்குவாங்க, நீ இப்போ ஓகேன்னு பெர்மிஷன் கொடுத்துட்டாரு. பையனுக்கு ஒரு பயங்கரமான சந்தோஷம். அவங்க அம்மா ஸ்நாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி, அம்மாவுக்கு ஆனாலும் ரொம்ப கஷ்டம், ஏன்னா அம்மா எப்போவுமே அப்படி தானே இருப்பாங்க, ரொம்ப ஆனாலும் பையன் அப்படியே சரிப்படுத்திட்டான். அவங்க அப்பாவும் அப்படியே சொல்லிட்டாரு, எல்லாம் ஸ்நாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு அந்த குட்டி தம்பி ஏறி உட்காந்துட்டான் ட்ரெயின்குள்ளே. அப்பா பாய் அப்படின்னு சொல்லிட்டு கையை அசைச்சிட்டாரு. ஆனால் ஏறுறதுக்கு முன்னாடி அப்பா ஒன்று சொல்கிறாரு, ஒரு சின்ன குட்டி சீட்டை அவனுடைய சட்டை பேக்கெட்டில் வச்சு, தம்பி உனக்கு பயமாக இருக்கும்போது இது எடுத்து நீ படி, அதெல்லாம் எனக்கு பயமெல்லாம் இருக்காதுப்பா, நான் எவ்வளோ தடவை போயிருக்கேன், அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பயமெல்லாம் இருக்காது, நான்லாம் ஜாலியாக போவேன், தனியாக போகிறது எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியாப்பா ஓகே ரைட்டுப்பா, இருந்தாலும் நான் இதை ஜோப்பில் வைக்கிறேன், உனக்கு பயம் வரும்போது எடுத்து படி அப்படின்ட்டு அப்பா சட்டை பாக்கெட்டில் வச்சுட்டாரு. அவனும் அதை வச்சுக்கிட்டான், சந்தோஷமாக போய் உட்காந்துட்டான். ஒரு 2 ஸ்டேஷன் கிராஸ் பண்ணுற வரைக்கும் அவனுக்கு எந்த ஒரு காரியமும் தெரியல. அவ்வளோ சந்தோஷம், நம்ம தனியாக போகிறோம் அப்படின்னு அவ்வளோ ஒரு சந்தோஷம் பயங்கரமாக. அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் கூட அவன் எடுக்கலை வைக்கல, அப்படியே இந்த அழகாக அப்படியே ஜன்னலில் வேடிக்கை பார்த்துட்டு அழகாக ஜாலியாக அவனுடைய பிரயாணம் அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே ரொம்ப நேரம் ஆகுது. நேரம் ஆக வித்தியாசமான மனிதர்கள் உள்ளே ஏறுறாங்க, இறங்குறாங்க, ஏறுறாங்க, ஒரு ஸ்டேஷன் மாறுது. இப்படி காரியங்கள் அப்படியே ஆக திடீர்னு அவனுக்குள்ளே என்ன ஆகுது, அந்த மனிதர்கள் ஒவ்வொருத்தராக ஏறும்போது எப்போவுமே சின்ன பிள்ளைங்களுக்கு எப்படி நம்ம சொல்லிக் கொடுப்போம் அப்படின்னா,
அது இப்போ இருந்து இல்லை, எப்போவுமே அது அப்படி தான். நம்ம பாட்டி தாத்தா காலத்துலேருந்து ஒரு சாப்பிடலன்னா ஒரு பெரிய பூச்சாண்டி வருவான், அவள் பெருசாக இருப்பான், மீசை வச்சுட்டு அப்படியே ஒரு இமேஜை நம்ம கொடுத்துருவோம்ல. இந்த குட்டி தம்பிக்கு ஒவ்வொருத்தரை பார்க்க 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 என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் அப்படியே லைட்டாக பயம் வர ஆரம்பிக்குது. எவ்வளவோ சமாளிக்கிறான். அப்புறம் சில பேர் வராங்க, அவங்களுடைய முக தோற்றங்களை அவங்களுடைய ஆட்டிடியூட்லாம் பார்த்து இவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது, அப்படியே குறுகி உட்காந்துடுறான். அவ்வளோ ஜாலியாக இருந்த பையன் அந்த ரொம்ப நேரம் ஆக ஆக என்ன நடக்குது, அவனுக்கு ஒரு மாதிரி ஃபியர் ஆயிடுது, அப்படியே ரொம்ப கஷ்டப்படுறான். அப்போ தான் அவனுக்கு ஞாபகம் வருது, அப்போ ஒன்று சொன்னாங்களே ஒரு சீட் கொடுத்தாங்கள்ல. உடனே அவன் என்ன பண்ணுறான், அந்த சீட்டை எடுக்கிறான், மெதுவாக கையை விட்டு அப்படியே குமிஞ்சிட்டு குறுகி உட்காந்துட்டு தலை கவிழ்ந்து அப்படியே யாரையும் பார்க்க பயந்துட்டு ஃபேஸ் டு ஃபேஸ் அது வந்து அவனால் பண்ண முடியல. அப்படியே குமிஞ்சிட்டு எல்லாரும் அவனை பார்க்குற மாதிரி இருக்குது, எல்லோரும் என்னமோ அவனையும் முறைச்சி பார்க்குற மாதிரி இருக்குது. அந்த சீட்டை எடுக்கிறான், அப்படியே குமிஞ்சிட்டே அதை படிக்கிறான். அதில் என்ன எழுதிருந்துச்சு தெரியுமா? தம்பி பயப்படாதப்பா, அப்பா இங்கே பக்கத்து பெட்டியில் தான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு. அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். அப்போ அந்த பையன் ரொம்ப சந்தோஷமாயிட்டான். அவ்வளோ ஒரு அந்த பயமெல்லாம் போயிடுச்சு அவனுக்கு. ரொம்ப சந்தோஷமாக அப்படி நிமிர்ந்து உட்காந்துட்டு, அப்பா கூட தான் இருக்கார், நம்ம கூட தான் இருக்கார் அப்படின்னு சொல்லி. இந்த நேரத்திலும் இந்த காலை வேளையிலும் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறார், நீங்கள் தனியாக இல்லை, உங்களுடைய பிரயாணத்தில் நீங்கள் தனியாகவே இல்லை, நான் உங்கள் கூட இருக்கேன், உங்கள் பக்கத்தில் இருக்கேன், உங்கள் கூட இருக்கேன், உங்களோடையே தான் நான் இருக்கேன். ஒருவேளை சில சூழ்நிலைகள் நிமித்தமாக தனியாக இருக்கிறது மாதிரி காரியங்கள் உங்களுக்கு இருக்கலாம். நான் தனியாக இருக்கேன், எனக்கு யாருமே இல்லை, ஒருவேளை நம்ம நினைப்போம் சில காரியங்களை, இது என்னால் யார்கிட்டையுமே ஷேர் பண்ண முடியாது, இது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம், நான் தனியாக இருக்கேன், எனக்கு யாருமே இல்லை, இப்படிப்பட்ட காரியங்கள். ஆனால் இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், இந்த லில்லி அமாங் த்ருன்ஸ் ஊழியத்திலே ஆண்டவர் இந்த மாதத்திலே கொடுத்த வாக்குத்தத்தமான வார்த்தை என்ன அப்படின்னா, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? கூட இருந்து ஆசீர்வதிப்பேன். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 3வது வசனம், நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அந்த குட்டி தம்பிக்கு பயம் வரும்போது அந்த பேப்பர் எடுத்து படித்தோன்னே அதில் எழுதியிருக்கிற அந்த வார்த்தை, நான் பின்னாடி பக்கத்தில் தான் இருக்கேன். உடனே அந்த தம்பிக்கு தைரியம் வந்துருச்சு. அதே போல் தான் இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து பக்கத்தில் வந்து நம் பக்கத்திலே அமர்ந்து நம் தோளை தொட்டு வசனம் சொல்லுகிறது, உன்னத பாட்டிலே சூலமித்தியால் சொல்லுகிறார், அவர் இடதுகை என் தலையின் மேல் இருக்கிறது, அவர் வலதுகை என்னை அணைத்து கொள்கிறது, என் மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே என்று சொல்லி அவர் நம்மை பார்த்து சொல்கிறார், கூட இருக்க, நான் உன் கூட இருக்கேன். ஒதுக்கப்படுறியா, நிராகரிக்கப்படுறியா, தள்ளப்படுறியா, வேண்டான்னு சொல்கிறாங்களா, கார்னர் பண்ணுறாங்களா, இல்லை சில வாய்ப்புகள் உனக்கு மட்டுமே நழுவி போகிறது போல தோணுதா, இல்லை குடும்பத்தில் உன்னை மட்டுமே ஒரு அவமானமாக என்றாங்களா, இல்லை உங்கள் குடும்பத்தை மட்டும் ஒதுக்கி வைக்கிறாங்களா? அந்த காலை வேளையிலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நான் கூட தான் இருக்கேன். ஹல்லேலூயா. என் ஓட்டத்தில் நான் தனிமாயில்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமாயில்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன், இந்த வார்த்தை யாரை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு தெரியுமா? ஆதியாகமம் 26:3 நீங்கள் நோட் பண்ணிக்கொள்கிறவங்க நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க, வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்க. ஆதியாகமம் 26:3 பாருங்கள், இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். யார்கிட்ட இதை சொல்கிறாரு? யாக்கோபினுடைய தகப்பனாகிய ஈசாக்கினிடத்திலே ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்கிறார். அவர் சொல்கிறார், கர்த்தர் நல்லவர்,
கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையிலே நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறார், நான் உன் கூட இருப்பேன். நான் உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிக்கிற சில சந்தர்ப்பங்களிலே நாம் கவலைப்படுகிற அந்த நேரத்திலே ஆண்டவர் கூட இருக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். சில சூழ்நிலைகள் பாருங்க, கூட தான் இருக்கிறாரா? அவர் கூட நம்ம கூட இருந்தா ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நமக்கு அனுமதிக்கப்படுகிறது அப்படின்னு பெரிய ஒரு சந்தேகமே நமக்கு வந்துடும். நம்ம சொல்கிறோம், வசனங்களை வாசிக்கிறோம், எல்லாமே நல்லது தான். ஆனால் பாருங்கள், நமக்கு அந்த சந்தேகம் வந்துடும். ஏன் அப்படின்னு சொன்னால், சில சூழ்நிலைகள் வித்தியாசமாக நடக்கும்போது நம்மளை அறியாமல் நம்மளுக்கு சில சந்தேகங்கள் நமக்கே வந்து எழும்பிடும். பாருங்கள், அப்படி தான் ஒருத்தனுக்கு ஒரு சந்தேகம் வருது. யாருக்கு அப்படின்னு சொன்னால், கிதியோனுக்கு ஒரு சந்தேகம் வருது. என்ன சந்தேகம் அப்படின்னு சொன்னால், கூட இருக்காரா அப்படிங்கிற சந்தேகம். ஏன் அந்த சந்தேகம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால், நியாயாதிபதிகள் புத்தகத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்க. நியாயாதிபதிகள் 6வது அதிகாரத்தில் கிதியோனிடத்திலே ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. அன்றைய இஸ்ரவேலர்களுடைய சூழ்நிலை எப்படி இருந்தது தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலை செய்து அழைக்கப்பட்ட அந்த ஜனங்கள் ஆண்டவருடைய கற்பனைகளை கட்டளைகளை மீறும்போது என்ன நடக்கிறது? யோசுவாவின் காலத்திற்கு பிற்பாடு ஆண்டவருடைய கற்பனைகளை அப்படியே விட்டுருவாங்க. மோசேக்கு பின்னாடி யோசுவா அவர்களை அழகாய் நடத்துவார். அந்த யோசுவாவினுடைய தலைமை போனதுக்கு பின்னாடி இவங்க அப்படியே தாறுமாறாய் அலைந்து துணிகரமாய் பாவங்களை செய்து வாழ்வாங்க. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், அவர்கள் பாவம் செய்யும்போது ஆண்டவர் விட்டு விடுவார். மறுபடியும் அவங்க ஆண்டவரிடத்தில் மனம் திரும்பி அழுவாங்க. மறுபடியும் ஒரு ரட்சகனை ஏற்படுத்துவார். அதெல்லாம் தான் விளக்கமாக நம்மளுக்கு நியாயாதிபதிகள் புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கு. இங்கே கிதியோனுடைய காலத்தில் என்ன நடக்கிறது அப்படின்னு சொன்னால், அமலேக்கியர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, மீதியானியர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இஸ்ரவேலர்களை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க. அவளுடைய ஆடு மாடுகளை சூறையாடிட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு இருக்கிற பொருட்களை எல்லாம் சூறையாடிட்டு போயிடுவாங்க. இஸ்ரவேலர்கள் ஒடுக்கப்பட்டார்கள். ஒடுங்கி வாழ்கிற ஒரு வாழ்க்கை, சிறுமையான ஒரு ஜனம் போல. அங்கே மீதியானர்கள் தான் பயங்கரமான காரியங்களை செய்வாங்க. விளைச்சல் விதைப்பாங்க. விளைச்சல் அறுவடைக்கு வந்த நேரத்தில் அவங்கெல்லாம் வந்து அதை அறுத்துட்டு போயிடுவாங்க. இவங்க ஆகாரத்துக்கு கூட கஷ்டப்படுற நேரத்தில். அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் கிதியோனிடத்திலே கர்த்தருடைய தூதன் வந்து சொல்கிற வார்த்தை என்னன்னா, அங்கே கர்த்தருடைய தூதன் என்று நான் உங்களுக்கு அநேக செய்தியில் நான் சொன்னது போல தான், கர்த்தருடைய தூதன் என்று எங்கெல்லாம் வருதோ பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவை அங்கே அது குறிக்கிறது, கர்த்தருடைய தூதன் என்கிற வார்த்தை. அப்போ சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, நியாயாதிபதிகள் 6:12, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார், கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். அப்பொழுது கிதியோனுக்கு ஒரு சந்தேகம். கிதியோன் திரும்பி கேட்குறாரு, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடே இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே அப்படின்னு. அப்போ என்ன காரியம் அப்படின்னா, சில சம்பவங்கள் நமக்கு நடக்கும்போது கர்த்தர் கூட இருக்காரா அப்படிங்கிற டவுட் நமக்கு வரும். இப்படி ஒரு காரியம் இருந்தாலும் சில பரிசுத்தவான்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், கர்த்தரை முன்னாடி கூடயே வைத்துக்கொள்ள விரும்புவாங்க. அவர் கூடவே இருக்கிற தேவன் தான். ஆனால் சில நேரங்களிலே இப்படிப்பட்ட சம்பவங்கள் நமக்கு நடக்கும்போது நமக்கு சில டவுட் இந்த மாதிரி வருது. நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட அப்படி தான். சில நேரங்களில் நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஆண்டவரே, தாவீது சொன்னது போல், இதுவரைக்கும் ஆண்டவரே என்றைக்கும் மறந்திருப்பீரோ, என்றைக்கும் உம்முடைய முகத்தை எங்களுக்கு மறைப்பீரோ, எதுவரைக்கும் எங்கள் ஆத்மாவிலே சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து நாங்கள் ஆத்மாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்போம் அப்படின்னு அந்த மாதிரி நம்ம சொல்கிறது போல், தியானத்திலே முறையிடுகிறது போல், ஜெபத்திலே நம்ம கேட்பது போல் சில சூழ்நிலைகள் உருவாகலாம். ஆனால் அவரை என்ன செய்கிற தேவன் அப்படின்னா, கூடவே இருக்கிற தேவன். அவர் கூட இருக்க தான் விரும்புகிறார். கூடவே இருக்கிறது தான் அவருக்கு பிடிக்கும். அப்படியா அப்படின்னு எப்படி சிஸ்டர் நீங்கள் சொல்கிறீங்க? அப்படியா அப்படின்னு சொன்னால், ஆமாம், ஆதி காலத்திலிருந்து அப்படி தான். ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் படைத்து பகலின் குளிர்ச்சியான வேளையிலே அவர்களோடு உலாவினார். இதோ தேவனுடைய வாசஸ்தலம், மனிதர்களுடைய மத்தியிலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது என்று நமக்கு வசனம் சொல்லுகிறது. கூட இருக்கிறதுக்கு அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம தான் சில நேரத்தில் என்ன பண்ணிடுறோன்னா, அந்த பிரசன்னத்தை விட்டு நம்ம வந்து விலகி போயிடுறோம். ஏன்? பாவம் வந்து பிரிக்கிறது. ஆதாம் பாவம் செய்தபோது அவன் பயந்து ஒளித்து கொண்டான் என்று வசனம் சொல்லுகிறது. ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? அந்த வார்த்தை முழு வேதாகமத்திலே பெருந்தொனியாய் தொனிக்கிற அந்த வார்த்தை அது. அந்த வார்த்தையின் ஆழம்தான் குமாரனை நமக்காக அனுப்பினது. ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? சத்தமாக தொனிக்கிறது முழு வேதாகமத்திலும் அந்த வார்த்தை. அந்த சத்தத்தின் வெளிப்பாடு ஆண்டவருடைய அன்பின் ஆழம் குமாரனாய் வெளிப்பட்டது.
கடைசியில் கொண்டு வந்து அந்த வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் நிறுத்துவார் இல்லையா? சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்கிற வெள்ளை அங்கிகளை தரித்து கொண்டு நிற்கிற யார் இவர்கள், திரளான கூட்டமாய் நிற்கிறார்களே யார் இவர்கள் என்று யோவானை கேட்க வைத்தோன்னு தான் அவருக்கு அப்படியே அப்பாடா அப்படின்னு ஒரு நிம்மதி. ஏனென்றால் ஆண்டவர் அதற்காக தான் இந்த கூடுகைகள், அதற்காக தான் ஜெபங்கள், அதற்காக தான் நம்ம ஆத்தும ஆதாயம், அதற்காக தான் மனம் திரும்புகிற பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? அந்த தேடல். அப்போ என்ன அப்படின்னா, கூடவே விரும்புகிற தேவன், கூடவே வைத்துக்கொள்ள விரும்புகிற தேவன் கூட இருக்கணும். நம்ம நினைப்போம் இல்லையா, பிள்ளைங்களை பாருங்கள் கூடவே வைத்துக்கொள்ள விரும்புவாங்க. சில தாய்மார்களை பாருங்கள், ஒரு தாயாக இருக்கிறதுனால அந்த காரியங்களை தெரியும். பெண்கள் இருக்கிறோம், நமக்கு தெரியும். குழந்தைங்க தூங்கிட்டு இருந்தால் கூட என்ன பண்ணுவோம், குழந்தைகள் சின்ன குழந்தைகளாக இருக்கும்போது, குழந்தைகள் சின்ன குழந்தைகள்னு சொல்கிறேன், சில வளர்ந்த குழந்தைகளுக்கும் சில தாய்மார்கள் அப்படி தான் இருக்கிறாங்க. பக்கத்தில் இருக்கணும், குழந்தைங்க பக்கத்தில் படுக்கணும். தூங்கும் போது அப்படியே கேர் எடுத்து பார்த்துக்குவாங்க. அவங்க போத்திருக்காங்களா, கொசு கடிக்கிற மாதிரி இருக்கா, ஏதாவது எல்லா தாயினுடைய உள்ளம் இது. கூடவே அதே போல் தான் ஆண்டவர் கூடவே வச்சுக்கணும், கூடவே இருக்கணும். எப்படி அந்த நான் ஆரம்பத்தில் சொன்ன அந்த கதையில் அந்த தம்பி தனியாக போகிறேன்னு சொல்லும் போது அவங்க அப்பா பக்கத்தில் உட்காந்துருந்தாரோ அடுத்த பெட்டியில், அதே போல் தான் கூடவே இருக்கணும். தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஈசாக்கை பார்த்து சொல்கிறாரு, நான் கூட இருப்பேன் ஈசாக்கு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னுடைய சந்ததிக்கே இந்த தேசத்தை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இந்த வார்த்தைகள் சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், அந்த தேசத்திலே அங்கே ஒரு பஞ்சம் உண்டாகிறது. ஆபிரகாம் குடியிருந்த அந்த தேசத்திலே ஆபிரகாமின் நாட்களிலே ஒரு பஞ்சம் உண்டாகிறது. அதே போல் ஈசாக்கு நாட்களிலும் ஈசாக்கு வாழ்ந்திருந்த அந்த தேசத்திலே ஒரு பஞ்சம் உண்டாகிறது. அப்போ ஈசாக்கு என்ன நினைக்கிறாரு அப்படின்னு சொன்னால், பேசாமல் நம்ம எகிப்துக்கு போயிடலாமா? ஏன்னா எகிப்து தான் வல்லரசு. இப்போ எப்படி நம்ம அமெரிக்கா அப்படி நினைக்கிறோமோ, இப்போ அமெரிக்காவினுடைய நிலைமை படுமோசமாக இருக்கிறது. மீள முடியாத ஒரு கடனுக்குள்ளே ஏழை நாடுகளின் பட்டியலிலே அது சேர்க்கப்பட்டாயிற்று. அது வேறு விஷயம் இல்லை. நம்மளுக்கு அப்படின்னு நினைக்கும் போது என்ன தோணும், ஒரு பெரிய ஒரு வல்லரசு அப்படிங்கும்போது அப்படி நினைப்போம் நம்ம இல்லையா? ஃபஸ்ட்டு இங்கிலாந்து இருந்துச்சு, இங்கிலாண்டை வீழ்த்தி அமெரிக்கா வந்தது. இப்போ அமெரிக்காவினுடைய நிலைமையும் மோசமாகி விட்டது. அடுத்த என்ன வரும் வல்லரசு அப்படின்னா யூரோப் வரும். வேதத்தின்படி, தீர்க்க தரிசனத்தின்படி, வேதாகமத்தின் அடிப்படையில் அடுத்த வல்லரசு என்னது? யூரோப். அங்கேருந்து தான் அந்தி கிறிஸ்து வருவான். சில இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. செய்தி வேலையில் இது எனக்கு உணர்த்தப்படுகிறதுனால உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ ஈசாக்குக்கு என்ன தோணுது, எகிப்துக்கு போயிடலாம். எகிப்து நல்லா இருக்குல்ல, எகிப்து சூப்பராக இருக்கும். ஆமாம், ஆபிரகாமும் லோத்தும் அந்த மந்தை மேய்ப்பருக்குள்ள வாக்குவாதம் பிரியும் போது அந்த எகிப்து தான் சோதோம் கொமோராவை சூஸ் பண்ணுறாரு. யார்? லோத்து. அவர் அந்த சூஸ் பண்ணும்போது அவர் சொன்ன வார்த்தை என்னென்னா, அது எப்படி இருக்கான், கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்தை போலவும் இருந்தது. எகிப்தை போலவும் அது கம்பேர் பண்ணுறாரு அந்த சோதோம் கொமோராவை. அப்போ அந்த சோதோம் கொமோராவை சூஸ் பண்ணும்போது அந்த லோத்து சொன்ன அந்த வார்த்தை என்னென்னா, எகிப்து மாதிரி. அப்போ எகிப்து அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு காரியம், எகிப்து அப்படிங்கிறது. அப்போ பாருங்கள், அவர் அப்படி நினைக்கிறாரு. ஆனால் ஒரு தரிசனங்கள் இருக்கிறது, திட்டங்கள் இருக்கிறது. இப்போ ஈசாக்கு அங்கே போகக்கூடாது, போனால் அங்கே தரிசனங்கள் நிறைவேறாது. அங்கே யார் தான் போகணும் அப்படின்னா, ஈசாக்கு போகக்கூடாது, யாக்கோபு போகக்கூடாது, ஆபிரகாம் கூட அங்கே போயிட்டு வந்துடுவார், எகிப்துக்கு போயிட்டு வந்துடுவார், ரிட்டன் வந்துடுவார் அவர். ஏன்னா அவருக்கு வாக்களிக்கப்பட்டது கானான் தான். ரிட்டன் வந்துடுவார். அங்கே யார் போகணும்னா, அங்கே யோசேப்பு போகணும். அது எப்படி போகணும்? அடிமையாக போகணும். அதுக்கப்புறம் யார் போகணும்? யாக்கோபுடைய கர்ப்பப்பிறப்பானவர்கள் 70 பேர் போகணும். அங்கே ஒரு பெரிய திட்டம் இருக்குது. இப்போ இல்லை ஈசாக்கு. ஆண்டவர் சொல்கிறேன், நீ போக வேண்டாம், இந்த தேசத்திலே நீ குடியிரு, நான் உன் கூட இருப்பேன். அதுதான் ஆதியாகமம் 26:3 ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தை. இந்த தேசத்திலே நீ வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகி ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தான், அதே போல் நீயும் இரு. அதே போல் ஈசாக்கு கீழ்ப்படுகிற காரியங்களை நம்மளால் பார்க்க முடியும். இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து பேசுகிறார். என்ன வார்த்தைன்னு சொன்னால், எகிப்து என்பது ஆவிக்குரிய ரீதியிலே நாம் விட்டு வந்த அந்த பழைய பாவங்களை, விட்டு வந்த காரியங்களை குறிக்கிறது. மறுபடியும் எகிப்துக்கு போயிடலாம். நான் என்ன பிரயோஜனம், ஆண்டவருக்காக என்ன பிரயோஜனம்? சிலருடைய உள்ளத்திலே சில கேள்விகள். ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? பரிசுத்தமாக வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? சில காரியங்களை செய்து என்ன பிரயோஜனம்? என்ன காரியம்? இந்த காரியங்கள் இப்படியே போய்கொண்டிருக்கிறது. எகிப்துக்கு போயிடலாம். இல்லை, ஆண்டவர் சொல்கிறாரு, நான் கூட இருப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆவிக்குரிய நிலைமையிலே நிலைத்திரு, இன்னும் ஆவிக்குரிய அந்த வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பு, இன்னும் என்னிலே நீ நிலைத்திரு, கூட இருந்து இன்னும் மாத்திரம் இல்லை, உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன். ஈசாக்கு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான். கூட இருப்பார், ஆண்டவர் கூட இருப்பாருன்னு சொன்னோன்னே கிதியோனை போல டவுட் வராமல், ஏன்னா கிதியோனுடைய சூழ்நிலைகள் அப்படி இருந்தது. இங்கே ஈசாக்கினுடைய சூழ்நிலைகளும் அப்படி தான் இருக்கிறது. பஞ்சம், தேசத்திலே பஞ்சமான நிலைமை.
ஆனால் ஈசாக்கு கீழ்ப்படுகிறான். ஆண்டவர் சொன்னோன்ன காரியம் நடக்கிறது பாருங்கள். 12வது வசனம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 26:12, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். எப்போ? பஞ்சத்தில் ஒருத்தன் விதை விதைப்பானா? பக்கத்தில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணியிருப்பாங்க? கேலி பண்ணியிருப்பாங்க, கிண்டல் பண்ணியிருப்பாங்க. பைத்தியக்காரன் என்ன பண்ணுறான் பாரு, இங்கே அவனுக்கு விதை தானியமே இல்லை, எல்லாரும் சாப்பிட்றாங்க, பேசாமல் அதையை இவன் ஆக்கி சாப்பிட்ருந்தா கூட பரவாயில்ல, விதைச்சிட்ருக்கான், இதெல்லாம் எதுக்கு இப்படி பண்ணுறான்னு தெரில. இல்லை, ஒரு கூட்டம் பேசியிருக்கோம். நோவா பேழையை கட்டும்போது அப்படி தானே பேசுனாங்க. இன்றைக்கி அப்படி தான் பேசுகிறாங்க. இந்த கிறிஸ்தவங்களுக்கு வேறு வேலையே இல்லை. பைபிளை தூக்கிக்குவாங்க, தூங்க மாட்டாங்க, நம்மளை குறித்து ஒரு காரியம் பேசப்படுகிறது, கத்துவாங்க, சத்தம் போடுவாங்க. அவங்களுக்கு வேறு வேலையே இல்லை. அல்லேலுயாம்பாங்க. ஆமாம், நம்ம அல்லேலுயா கூட்டம் தான். இல்லை, சபைகளுக்கு எத்தனை எதிர்ப்பு இன்றைய காலகட்டங்களிலே. இன்றைக்கும் சில கள்ளோபதேசக்காரர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, பாரம்பரியம் பிரச்சனையே இல்லை. அவங்கெல்லாம் பயங்கரமாக எல்லாம் சமத்துவ விருந்தெல்லாம் கொண்டாடுறாங்க. சமீப நாட்களிலே சில காரியங்கள் வந்தது. நான் கூட உங்களுக்கு அந்த காரியத்தை கூட நான் உங்களுக்கு சொன்னேன்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, ஒரு சமத்துவ விருந்திலே, ஒரு நிமிஷம் காலிங் பெல் அடிக்குது, 1 செகண்ட். என்னங்க? சரிங்க, நான் எடுத்துக்கிறேன். கர்த்தர் நல்லவர். அப்போ என்ன அப்படின்னா, அவங்க ஒத்து போகிறவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, அவங்களுக்குரிய காரியங்கள் எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாருங்கள், கர்த்தர் நம்மை எப்படி அழைத்திருக்கிறார் என்றால், நம்மை ஆண்டவர் அவர் கூட இருக்கிற பிள்ளைகளாக தனியாக வித்தியாசப்படுத்தி ஆண்டவர் காட்டுகிறார். அப்படி இருக்கிறவர்களுக்கு, ஒன்றோடு ஒன்று கலக்கிறவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் பாருங்கள், ஈசாக்கினுடைய வாழ்க்கையிலே இந்த சூழ்நிலைகள் வரும்போது என்ன நடக்கிறது அப்படின்னு சொன்னால், ஆண்டவருடைய வார்த்தைக்கு மாத்திரம் கீழ்ப்படிந்து, அந்த தரிசனத்திற்கு மாத்திரம் கீழ்ப்படிந்து, தன்னை சுற்றி நடக்கிற அந்த காரியங்களை கண்ணோக்கி பார்க்காமல் அவன் என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னால், விதை விதைக்கிறான். இன்றைக்கு நம்ம விதை விதைச்சிட்ருக்கோம். விதை விதைக்கிற கூட்டம் நம்மளாம் சாதாரண கூட்டம் இல்லை, விதை விதைக்கிற கூட்டம். கிறிஸ்தவர்கள் விதை விதைக்கிறவர்கள். நம்ம விதை போடணும், விதை விதைக்கணும். வசனம் என்கிற விதை விதைக்க வேண்டும். வசனம் என்கிற விதை அது விழுக வேண்டும், மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில விதைக்க வேண்டும், சந்ததிக்கு விதைக்க வேண்டும். சந்ததியினுடைய ஆசீர்வாதத்தை மட்டுமே நம்ம எதிர்பார்க்கிற நாம் விதைக்காமல் எப்படி அறுக்க முடியும்? விதைக்காமல் அறுக்க முடியாது. ஆண்டவர் நமக்கு கொடுத்த காரியங்களை விதைக்க வேண்டும். ஈசாக்கு விதைக்கிறான். ஆண்டவர் கூட இருந்தால் நம்ம எப்படி இருப்போம்னா ஆக்டிவாக இருப்போம். சில காரியங்களிலே செயல்படுகிற நிலைமை வேணும். எப்படி பின்மாற்றம் எப்படி உருவாகிறது அப்படின்னா, முதலாவது சோர்வை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் சத்துரு என்ன பண்ணுவானா, குறைப்பான். இல்லை நீ ஜெபம் பண்ணி என்ன பண்ணுறது, நீ பைபிள் படித்து என்ன பண்ணுறது, இந்த காரியங்களை செய்து என்ன பண்ணுறது, அப்படியே குறைஞ்சு என்ன நடக்கும், அந்த விதை விதைக்கிற காரியங்கள், பிரயாசங்கள், கர்த்தருக்காக பிரயாசங்கள் பாருங்கள். புதிய ஏற்பாட்டிலே கர்த்தருக்குள் பிரயாசப்பட்ட திரிபோசாலையும் திரிபேனாலையும் வாழ்த்துங்கள். கர்த்தருக்குள்ள பிரயாசப்படணும். சபை கர்த்தருக்குள் பிரயாசப்பட வேண்டும். இன்றைக்கு சபைகள் வளராமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? வளர வேண்டும், சபை வளர வேண்டும். என்ன காரணம் அப்படின்னா, அது பிரயாசம் இல்லை. ஏதோ இருக்கிற ஆத்மா வந்தால் போதும், அவங்களுக்கு சொன்னால் போதும். இல்லை, பிரயாசம். ஊழியர்களை அனுப்பணும். சபை ஒர்க் ஷாப்பு. அருமையான ஒரு தேவ ஊழியர் சொல்லுவார், சபை எங்கள் சபை வா சபை இல்லை, போ சபை. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அதற்கு உருவாக்குகிற சபை. 2 வருஷத்துக்கு மேலே உட்கார்ந்து இருக்கக்கூடாது, உருவாக்க வேண்டும். ஊழியர்களை, தீர்க்கதரிசிகளை, போதகர்களை, அவங்களுக்கு என்ன அழைப்பு இருக்குதோ உருவாக்கி அவர்களை வெளியே அனுப்ப வேண்டும். இது சபையினுடைய தரிசனம். பெண்களை எழுப்பணும், சிறுவர் ஊழியம், சிறுவர்களை எழுப்பணும், ஆக்டிவாக இருக்கணும். அப்போ இந்த காரியங்கள், விதைக்கிற காரியங்கள் குறையும் போது என்ன நடக்கிறது அப்படின்னு சொன்னால், அவ்வளோதான், அதோட முடிஞ்சது. ஒருவேளை நம்ம தெரிஞ்சிருக்கலாம் ஆண்டவர், அதோட நம்மளுடைய சந்ததி அவ்வளோதான். இன்றைக்கி அநேக ஊழியர்களுடைய பிள்ளைகள் நல்லபடியாக இல்லை. மிக வருத்தமான ஒரு காரியம். வருத்தத்தோடு இதை நான் ஷேர் பண்ணுறேன். அப்பா இருந்த அந்த ஒரு காரியம் இல்லை. இன்றைக்கி அநேகர் அஸ்திபாரங்க மேலே அவங்க நின்றுட்டுருக்காங்க. அப்பா நல்ல பேஸ்மெண்ட் போட்டு வச்சுட்டு போயிட்டாரு, அந்த அஸ்திபாரத்து மேலே நின்றுட்டுருக்காங்க. ஆனால் வசன அறிவு இல்லை, ஆண்டவரை தேடுற தேடல் இல்லை. ஆனால் இன்றைக்கும் சில பிள்ளைகள் இருக்கிறாங்க, வாலிப பிள்ளைங்க, ஆண்டவரை தேடி ஆண்டவருக்குள்ளே அப்படியும் பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஆண்டவருக்காக வைராக்கியம். அதே சமயத்தில் போதகர்களுடைய பிள்ளைகளும் அப்படி இருக்கிறாங்க, நல்ல பிள்ளைகள். நமக்கு தெரியும், டிசிபிள்ஸ் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரி, அவங்க அப்பா ஒரு சர்ச் ஆஃப் காடில் ஒரு போதகர். அந்த தம்பி அருமையாக இப்போ பைபிள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறாரு, 2nd இயர், அவ்வளவுதான். நல்ல வாலிப பிள்ளைகளை உருவாக்கி, ஒரு டீம் உருவாக்கி அருமையாக, அவங்களுக்கு தெரியும் அந்த டீமில் நீங்கள் எல்லோரும் அநேகர் அதிகாலை ஜெபத்தில் நம்ம மீட்டிங் முடிஞ்சோன்னு அதில் நீங்கள் போகிற பிள்ளைங்க இருக்கீங்க.
வாலிபர்கள் இந்த கூடுகையில் இருந்து அதில் இணைந்து கொள்ளுங்கள். அருமையான ஒரு நல்ல ஒரு லீடர் ஆண்டவர் கொடுத்துருக்கார். தன்னுடைய நேற்று கூட இதை நான் சொன்னேன்னு நினைக்கிறேன். அவங்களுடைய பிறந்தநாளை கூட ஒரு பெரிதாக நினைக்காம ஊழியம் அப்படின்னு. அப்போ இந்த மாதிரிப்பட்டவங்க இருக்கிறாங்க ஊழியத்தில், அப்படிப்பட்டவர்களும் இருக்கிறார்கள். அப்போ விதை விதைக்கிற காரியங்கள் வேணும் நம்முடைய வாழ்க்கையிலே. ஈசாக்கு விதை விதைத்தான். ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா? அந்த கேலி பண்ணவங்க முன்னாடி, அந்த கிண்டல் பண்ணவங்க முன்னாடி, பரியாசம் பண்ணவங்க முன்னாடி அத்தனை பேரும் அப்படியே பார்க்கும்படி ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? 100 மடங்கு. பஞ்சமான தேசத்தில் இப்படி பண்ண முடியுமா? பஞ்சத்தில் 100 மடங்கு பலனை எதிர்பார்க்க முடியுமா? முடியும். ஆண்டவர் அப்படிதான். காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் வாய்க்கால்கள் தண்ணீராலை நிரம்பும். ஹல்லேலூயா. வனாந்தரத்தில் நீரூற்று வருமா? வரும். ஆண்டவரை நம்பினா வரும். ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா வரும். ஏன்னா ஆகார் திரும்பி போ அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் அவள் வெளியில் வரும்போது, திரும்பி நீ போ, நாச்சியாருடைய கையில் அடங்கிறவ போறா, அவள் திரும்பி போயிட்டா. கீழ்ப்படுகிறவனுக்கு வனாந்தரத்திலே நீரூற்றுகள் திறக்கும். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு திறக்கும். மோசே கண்மலையை அடித்தால் கண்மலையிலிருந்து தண்ணீர் வரும். ஹல்லேலூயா. நமக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எந்த சூழ்நிலைகளை பார்த்து அல்ல, சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டு உதவிகளை செய்கிற தேவன். வல்லமையாய் அவர் கிரியை செய்வார். இந்த காலை வேளையிலே நம்மோடு கூட ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். அவர் சூழ்நிலைகளுக்கு அல்ல, சூழ்நிலைகளை விட பெரிய தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். பஞ்சமான காலத்திலே விதை விதைத்த அந்த ஈசாக்கை ஆண்டவர் 100 மடங்கு ஆசீர்வதித்தார். காரணம் என்னன்னா, கூட இருப்பேன்னு சொன்னதை அவன் நம்பினான். கூட இருக்கீங்க, நான் நம்புகிறேன், நம்பினான். ஈசாக்கு நம்பினான். அதே போல் ஈசாக்கு தன்னுடைய அந்த குமாரனை அழைத்து அனுப்பும்போது, அது பாருங்க, ஏசாவுடைய முகத்துக்கு தப்பி நீ லாபான் இடத்துல போ, அங்கே போ அப்படின்னு சொல்லி அனுப்பும்போது அந்த இடத்துல ஈசாக்கு சொல்கிற வார்த்தை, உன்னோடு கூட இருப்பார், உன்னோடு கூட இருப்பார், ஆண்டவர் கூட இருப்பார். தன்னோடு கூட இருந்த அந்த ஆண்டவரை தன்னுடைய சந்ததிக்கு அறிமுகப்படுத்துகிறதான ஒரு அறிவு யாருக்கு இருந்தது? ஈசாக்குக்கு இருந்தது. உன்னோடு கூட இருப்பாருப்பா, ஆண்டவர் உன்னோடு கூட இருப்பார், ஆண்டவர் உன்னோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிற அந்த காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். யாத்திராகமம் 34:10 இப்படியாக சொல்லுகிறது, அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கைகளை காண்பார்கள். உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். ஆண்டவர் சொல்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து மோசேயின் இடத்துல சொல்லப்பட்ட வார்த்தை, உன்னோடு கூட இருந்தேன்னா நான் செய்கிறது பயங்கரமாக இருக்குது. இன்றைக்கி ஏன் நம்மளுடைய வாழ்க்கையிலே சில காரியங்கள் இல்லை? ஏன் சில காரியங்கள் அப்படியே இருக்குது? இல்லை ஒருவேளை ஆண்டவர் கூட இருக்காரான்னு ஏன் டவுட் வருது? சூழ்நிலைகளை பார்த்து ஏன் பயம் வருது அப்படின்னு சொன்னால், அந்த கூட இருக்கிற தேவனை, கூட இருக்கிறவராய் நாம் தெரிந்து கொள்ளாததுனால தான். தாவீதினுடைய வாழ்க்கையில் இந்த காரியம் இருந்தது. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறார். அந்த நாலேஜ் இருந்தது தாவீதுக்கு. இன்றைக்கு கூட இருக்கிறாரா அப்படின்றது தெரியலை. ஏன்னா பிரசன்னம் குறையுது. தேவ பிரசன்னம், தேவனை தேடுகிற அந்த தேடல் குறைய அவர் இருக்கிறாரா அப்படிங்கிறத நம்மளை அறிந்து கொள்ள முடியாது. யோபுவுக்கு இருந்தது, நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் இருக்கிறார், என் கூட தான் அவர் இருக்கிறார். இதோ அவர் பக்கத்திலே கடந்து போகிறார், அவர் பறித்து கொண்டு போகிறார், ஆனாலும் என்னால் பார்க்க முடியல. யோபுக்கு தெரிஞ்சது, இருக்கிறாரு, ஆனால் என்னால் தான் பார்க்க முடியல, அவர் இருக்கிறார், கூட இருக்கிறார், அதனால தான் ரெட்டிப்பான ஆசீர்வாதம். மோசேயை சொல்லுவாங்க, மோசேக்கு விரோதமாக மீரியாமும் ஆரோனும் பேசும்போது அங்கே ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் மற்ற தீர்க்கதரிசிகளோட பேசுகிற மாதிரி எல்லாம் நான் மோசையோட பேசலை. அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான், அவன் என்னை பார்க்குறான். மோசே என்னை பார்க்குறான், நான் கூட இருக்கேன், மோசையோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. அதே போல் எலியா சொல்லுவார், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற எலியா. இன்னைக்கு கூட வச்சிருக்கிற அனுபவம் தான் குறையுது. ஏன் ஊழியத்தில் சில காரியங்கள், ஏன் ஊழியத்தில் சில ட்ராபேக்கு, சில ஊழியத்தில் ஏன் சில காரியங்கள் கூட இருக்கிற அனுபவம் இல்லை? சில காரியங்கள் அபிஷேகத்தை குறைக்கிறது, சில பேச்சுக்கள், சில செய்கைகள், சில காரியங்கள் அபிஷேகத்தை குறைக்கிறது. சில ஊழியர்களுடைய காரியங்கள் அபிஷேகத்தை குறைத்து விடுகிறது. அபிஷேகம் குறைய என்ன நடக்கிறது அப்படின்னா, அவருடைய அந்த ப்ரெசன்ஸ், காட் ப்ரெசன்ஸ் போயிடுது. அவர் இருக்கிறாரா டவுட் வருது. ஏன் இந்த டவுட்டு? அபிஷேகத்தை அப்படியே இழந்துடும். அந்த அபிஷேகம் குறையாமல் பார்த்துக்கொள்ளணும். பிரியமானவர்களை, விதைக்கணும். ஆண்டவர் கூட இருக்கிறார், கூடவே வைத்துக்கொள்கிற அனுபவம். கூட இருக்கேன்னு அவர் சொல்லிட்டார், ஆண்டவர் சொல்லிட்டார். அவர் சொன்னது தான். பாருங்கள், யோவான் 14வது அதிகாரம் 9வது வசனத்தில் ஆண்டவர் பிலிப்பை பார்த்து சொல்லுவார். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த அந்த நாட்களிலே பிலிப்பை பார்த்து கேட்பார். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ அறியவில்லையா?
நீ என்ன அறியலையா பிலிப்புவே? பிலிப்பு கேட்குற அந்த வார்த்தை என்ன தெரியுமா? எங்களுக்கு பிதாவை காட்டுங்க, பிதாவை காட்டுங்க. பிலிப்புக்கு ஒரு 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 ஆசை. நல்ல ஊழியம் செய்கிற ஒரு வல்லமையான ஊழியக்காரன் பிலிப்பு. சாதாரணமான ஆள் கிடையாது. பிலிப்பு ஆவியானவர் எடுத்துக்கொண்டு போவார் பிலிப்பெல்லாம் சாதாரணமான ஆள் கிடையாது, பெரிய அப்போஸ்தலர். ஆனால் பிலிப்புக்கு ஒரு ஆசை வருது. ஆனால் ஆண்டவர் என்ன கேட்குறாரு? பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உன் கூட தானே பிலிப்பு இருந்தேன், உன் கூடையே இருந்தேன்ல, நீ என்னோட கூட இருந்தில்ல, என்ன தெரியலையா? என்னை பார்த்தீங்கன்னா நீ பிதாவை பார்த்துட்ட, நானும் அவரும் ஒன்று தான், ஏன் உனக்கு இது தெரிய மாட்டேங்குது பிலிப்புவே? ஆண்டவருடைய வார்த்தை அங்கே பேசுகிறது. அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று எப்படி சொல்கிற? என்னை பார்த்துட்டீங்கன்னா போதும், நீ பிதாவை பார்த்துட்ட, நாங்கள் மூவரும் ஒன்று தான். வெளிப்படுகிற விதம் வேறு, ஆழ்த்தன்மைகள் வேறு, ஆனால் நாங்கள் ஒன்று தான். ஏன் பிலிப்புவே, உன்னால் இதை தெரிஞ்சு கொள்ள முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் ஆண்டவர் யோவான் 7:33 அவர் சொல்கிறார், அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களோடு கூட இருந்து பின்பு என்னை அனுப்பினவர் இடத்திற்கு நான் போகிறேன். நாங்கள் போகணும். அதுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? தேற்றரவாளனை அனுப்புகிறார். மூவரும் ஒன்றாக இருக்கிறார்கள். திரியேக தேவன், திரித்துவம், ஆனால் அவர்கள் ஒன்று. இதை அழகாக நம்ம புரிஞ்சுக்கணும். கர்த்தர் நல்லவர். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? கூடவே இருக்கிறார். நம் கூட இருக்கிற தேவன். அவர் விட்டு விலகி நிற்கிற தேவன் அல்ல, கூடவே இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. கடைசியாக ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? சில காரியங்கள் இருக்கிறது, நமக்கு டைம் இல்லாததுனால நான் முடித்துக்கொள்ள விரும்புகிறேன். நம்ம ஜெபத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். கடைசியாக இந்த வார்த்தையை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 21:3 மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்கள் இடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோடே கூட இருந்து. ஹல்லேலூயா. அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அப்போ என்ன நடக்குது? தேவன் அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். அங்கே ஆரம்பித்து அங்கே விட்ட அந்த காரியம், என் பிள்ளையை நான் அங்கே விட்டுட்டேன். எங்கே? ஏதேன் தோட்டத்தில். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்? மறுபடியுமா நான் சேர்த்து கொண்டுட்டேன். அதுதான் ஒரு நிறைவு. அதுதான் ஒரு நிறைவாகுது. 21 வெளிப்படுத்தின விசேஷம் 21:3 இதோ தேவனுடைய அந்த வாசஸ்தலம் மனுஷனுடைய மதியிலே மனுஷர்களிடத்திலே தேவன் அவர்களுடைய கூடவே இருந்து அங்கே விட்டு அந்த ரிலேஷன்ஷிப் இங்கே அப்படியே வருது. இதற்கு நடுவில் தான் இவ்வளோ பிரச்சனை, போராட்டம். இதற்காக தான் ஜெபம், இதற்காக தான் ஊழியங்கள், இதற்காக தான் காரியங்கள், இதற்காக தான் மனம் திரும்புதல், ரட்சிப்பு, உடன்படிக்கை, எல்லாமே இதுக்குள்ளே தான். அங்கே கூட இருக்கணும், அவர் கூட போகணும். அவர் சொல்லிட்டு போகிறாரு, நான் போகிறேன், உங்களுக்கு தேற்றரவாளனை நான் அனுப்புகிறேன், அப்புறம் என்னோடு கூட நீங்களும் இருக்கும்படி உங்களை நான் கூட்டிகிட்டு போயிடுவேன். உங்களுக்கு நான் ஒரு வீடு ரெடி பண்ணிட்டு இருக்கேன், ஒரு ஸ்தலத்தை. ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளிடத்திலே சொல்வது போல உங்களுக்காக நான் ரெடி பண்ண போகிறேன். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். கூட இருப்பார், அவர் கூட இருப்பார். ஹல்லேலூயா. என் கூட இருக்கிற தெய்வமே, இங்கே கூட இருக்கிறவரே, அப்பா நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். அப்படியே ஜெபத்திற்கு கடந்து செல்லலாமா? ஹல்லேலூயா. எங்கள் கூடவே இருங்கப்பா. ஆண்டவரே, உங்கள் பிரசன்னத்தை நாங்கள் உணராதபடி தடை செய்கிற எல்லா காரியங்களையும் நசரேயனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து புறப்படுத்தி ஜெபிக்கிறோம். எந்த பாவமும் எந்த காரியமும் ஆண்டவரே அப்பா பிரிக்கக்கூடாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாதே, என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாதே, என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாதே. நீங்கள் இல்லாமல் எங்களால் வாழ முடியாதுப்பா, என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாதே. கூடவே இருங்கப்பா. ஈசாக்கு கூடவே இருந்தீங்களே, ஆசீர்வதிச்சிங்களே. யாக்கோப்பு கூடவே இருந்தீங்களே, முற்பிதாக்களோடு கூடவே இருந்தீங்களே, தாவீதோடு கூடவே இருந்தீங்களே. பிலிப்பை பார்த்து கேட்டீங்களே, நான் கூட தானே இருக்கேன் பிலிப்புவே, என்ன நீ அறிஞ்சு கொள்ளலை
கொள்ளலையா, அறிஞ்சு கொள்ளலையா, நானும் பிதாவும் ஒன்றா தானே இருக்கிறோன்னு கேட்டிங்களே. ஆண்டவரை வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவரே எல்லாரையும் தேவ சமூகத்தில் கூட்டி கொண்டு நிறுத்தி கூடவே இருப்பேன்னு சொன்னீங்களே. தேவன் கூடவே இருப்பாராமா பரலோகத்தில். என்ன தெரியுமா, அதை தான் யார் தெரிஞ்சு கொண்டா தெரியுமா, பேதுரு தெரிஞ்சு கொண்டாரு. ஆண்டவரே, எங்களுக்கு இந்த உலகத்தில் யாரு நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு, பரலோகத்திலும் உம்மை இல்லாமல் எங்களுக்கு யாரு, கூடவே இருக்கிற அல்லேலூயா, கூடவே இருங்கப்பா. ஆண்டவரே, இந்த காலை வேளையில் எங்கள் ஒவ்வொருவரோடு கூடவே இருங்க, எங்கள் வாழ்க்கை துணையோடு கூடவே இருங்க, எங்கள் பிள்ளைகளோடு கூடவே இருங்க, எங்கள் ஊழியத்தில் கூடவே இருங்க. ஆண்டவரே அப்பா, இதோ இந்த காலை வேளையிலே வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க.